வணக்கம் நண்பர்களே, ரியல் ஹீரோஸ் இன் ரியல் லைஃப். நண்பர்களே, இன்னைக்கு கிணத்துல ஒரு பெரியவர் விழுந்ததாக தகவலின் பெயரில் தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்புகள் துறை கரூர் மாவட்டம் முசிறி நிலைய அலுவலர் எம் கருணன் அவர்களின் தலைமையில் தீயணைப்பு வீரர்கள் அந்த கிணறு பகுதிக்கு சென்று அந்த பெரியவரை எவ்வளவு லாவகமாக கிணற்றிலிருந்து மேலே தூக்குகின்றனர் என்று பாருங்கள். அந்த கயிற்றின் மூலம் கிணற்றில் கீழே இறங்கும் தீயணைப்பு வீரரின் பெயர் என் லோகநாதன். அவருக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிப்போம். நண்பர்களே, இந்த பெரியவர் எப்படி கிணத்துல விழுந்தார், எவ்வளவு மணி நேரம் அந்த கிணத்துல இருந்தார், மக்கள் அந்த பெரியவரை எவ்வாறு கிணத்துல இருக்கிறத பார்த்து தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்தாங்க, தீயணைப்பு வீரர்கள் அந்த பெரியவரை எவ்வாறு கிணத்துல இருந்து மேலே தூக்குனாங்க என்ற அனைத்து விஷயங்களும் இந்த வீடியோவில் சொல்லப்படுகின்றது. நண்பர்களே, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, இது போன்ற வீடியோக்கள் உங்களிடம் பகிர்வதன் நோக்கம் என்னவென்றால், இது போன்ற அசம்பாவிதங்கள் இனி யாருக்கும் நடைபெறக்கூடாது என்ற நோக்கத்தின் வாயிலாகவே இது போன்ற வீடியோக்கள் பகிரப்படுகின்றது. நண்பர்களே, இந்த பெரியவர் எவ்வாறு கிணற்றில் விழுந்தார் என்று பார்த்தால், இவர் மதுபானம் அருந்திவிட்டு கிணற்றின் ஓரமாக செல்லும் பொழுது கால் இடறி கிணற்றில் விழுந்துள்ளார். இந்த கிணற்றில் கிட்டத்தட்ட 3 நாட்கள் தண்ணீர் உணவு எதுவும் இல்லாமல் அரை மயக்கத்தில் இருந்திருக்கின்றார். அந்த பெரியவர் மது இருந்ததின் காரணமாகவே தன் கால் இடறி கிணற்றில் விழுந்துள்ளார். அவர் மது இருந்ததன் காரணமாக தன் நிலை மறந்து அந்த கிணற்றில் 3 நாட்கள் அரைமயக்கத்திலே இருந்திருக்கின்றார். 3 நாட்கள் உணவு இல்லாமல் தண்ணீர் இல்லாமல் அவரால் அரைமயக்கத்தில் கத்தக்கூட முடியாமல் அந்த கிணற்றிலே இருந்திருக்கின்றார். பிறகு மக்கள் ஒருவர் கிணற்றின் ஓரமாக செல்லும் பொழுது அந்த கிணற்றில் வந்த முணுகல் சவுண்டின் காரணமாக அந்த பெரியவரை பார்த்து தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்தனர். பிறகு தீயணைப்பு துறையினர் வந்து அந்த பெரியவரை எவ்வளவு அழகாக அந்த கயிற்றின் மூலமாக கட்டி மேலே தூக்கின்றார் என்று பாருங்கள். அந்த பெரியவரை கட்டிவிட்டு அந்த தீயணைப்பு வீரர் எதற்காக தலையில் தலைக்கவசம் அணிவிக்கின்றார் என்று பார்த்தால், மேலிருந்து கல்கள் அந்த பெரியவர் மீது விழுந்து மேலும் காயங்கள் எதுவும் ஏற்பட்டு விடாமல் இருப்பதை தவிர்ப்பதற்காகவே. அவர்களை தயவு செஞ்சு மது அருந்தாதீர்கள். மது அருந்ததினால் பெரிதும் அசம்பாவிதங்கள் ஏற்பட காரணமாக உள்ளது. அதனால் மது அருந்தாதீர்கள். மது அருந்திவிட்டு நீர்நிலை இருக்கும் பகுதி, பள்ளத்தாக்கு இருக்கும் பகுதி, சாக்கடை இருக்கும் பகுதி, கிணறு இருக்கும் பகுதி போன்ற ஆபத்தான பகுதிகளுக்கு செல்லாதீர்கள். நண்பர்களே, அந்த பெரியவரை எவ்வளவு அழகாக சேநாட் என்ற தீயணைப்பு துறையின் முடிச்சின் மூலமாக மேலே தூக்குகின்றார்கள் என்று பாருங்கள். அந்த பெரியவர் மேலே வந்து கொண்டிருக்கின்றார். நண்பர்களே, அந்த பெரியவரை பத்திரமாக அந்த கிணற்றிலிருந்து மீட்டு அவரின் உறவினரிடம் தீயணைப்பு துறையினர் ஒப்படைத்துவிட்டு மருத்துவமனை கொண்டு செல்ல சொல்லி தக்க அறிவுரை வழங்கிவிட்டு தீயணைப்பு துறையினர் நிலையம் சென்றனர். நண்பர்களே, தீயணைப்பு துறையின் சவால்களை நாம் வணங்குவோம், தீயணைப்பு துறையின் துணிச்சல்களை நாம் போற்றுவோம். வணக்கம் நண்பர்களே.